ஐயா என்ன இந்த ரட்சிப்பு என்னால என்ன, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மறுபடி அந்த பழைய புளித்த மாவையே நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், மறுபடி நம்ம பூசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தின் கூறுகளை முழுவதுமாக ஏற்றவர்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வாயில் மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோமே தவிர உங்க வாழ்க்கையின் மாற்றங்கள் ஏற்படாதபடி, வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணினார், இந்த உணவு எங்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறதையாம், இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி காணப்படுகிறது, அற்பமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆகவேதான் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அழிந்து போக இருக்க வேண்டிய நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறாரே. மீட்டெடுத்திருக்கிற அந்த கிறிஸ்துவை நோக்கி பல நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, துணிகரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல் கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அள்ளத்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அறிந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வெண்கல சர்ப்பம் மோசையினால் உயர்த்தப்பட்டது. எந்த மனுஷன் எல்லாம் அதை நோக்கி பார்த்தானோ, கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த மனுஷன் நோக்கி பார்த்த பொழுது அவன் பிழைத்தான். இன்றைக்கும் இரட்சகராகிய கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ உண்மையான ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.